உண்மையிலேயே நம்ம இலக்கியா நினைச்சது நடக்குமா, நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இப்ப இந்த இடத்துல எல்லாருக்குமே வருது. அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. நம்ம இலக்கியா நினைச்சது எல்லாமே வந்து இப்ப பக்காவா நடக்குது. இதுக்கப்புறம் வந்து இப்ப பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல தான் வந்து இப்ப ஒரு முக்கியமான பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலும் அஞ்சலிய பத்தின ரகசியத்த வந்து இப்ப நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே ஓகே தான். அதே சமயம் இப்போ பைரவி வந்து இப்ப இதுல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா பைரவி இருந்துட்டு எப்படி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு தான் ஜெயிச்சதா சொல்லி இந்த வீட்டை விட்டு விரட்டல. அவங்களே தான் வந்து தான் தோத்ததா சொல்லி தோத்தவங்க வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்களே கிளம்பி போனாங்க. ஆனா அதுவும் வந்து இலக்கியா விரட்டின கணக்குல தான் அவங்க வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எப்படிரா போறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம கார்த்திகை வச்சு ஈஸியா வந்து உள்ள நுழைஞ்சாங்க பைரவி. ஆனா இப்போ பைரவி மேலயும் செம்ம கோவத்துல நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்சலி கூட வந்து இப்போ என்ன சேர்ந்துக்கிட்டு இந்த பைரவியும் இப்போ வந்து இப்போ என்ன இது டபுள் கேம் வந்து ஆடிட்டு இருக்கா. அவ டபுள் கேம்லாம் இல்ல நிறைய கேம் ஆடிட்டு இருக்கா. ஆனா இந்த விஷயம் வந்து இப்போ என்ன தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பைரவியும் வந்து இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதே மாதிரி அஞ்சலியையும் வந்து இப்போ என்ன இந்த வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாது. அதுக்காக நம்ம இலக்கியாவும் கௌதமும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியா கிட்ட பேசுறாங்க. பிரியா வந்து இப்போ என்ன அதாவது ஏற்கனவே வந்து அவங்க கார்த்திக் கிட்ட வந்து இப்போ என்ன தன்னோட மனசை வந்து பறி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல. அப்போ நம்ம கார்த்திகை வந்து இப்போ பிரியா லவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து இப்போ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் அஞ்சலியை திருத்தணும், கார்த்திகை திருத்தணும், ரெண்டு பேரையும் வந்து இப்போ ஒன்னா சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். எப்போ அஞ்சலி வந்து இப்போ இனிமே திறந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதோ அப்பவே வந்து இப்போ இந்த மாதிரி முடிவுக்கு வந்து இப்போ உள்ளாயிட்டாங்க. ஒரு பக்கம் அஞ்சலியை வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம ஜானகி கிட்டயும் அவங்க அத்தை சிந்தாமணி கிட்டயும் காட்டுறாங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வரேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து வந்துடாதீங்க. கண்டிப்பா வந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. உங்க பொண்ணு மேல இருக்கிற கோவத்துல நான் உங்க பொண்ணை வந்து இப்போ அடிச்சு கொல்றதுக்கோ தயங்க மாட்டேன். இவ்வளவு நாளா வந்து இப்போ என்னோட மாமனை பார்த்து தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். உங்களை பார்த்தோ இல்ல வந்து இப்போ என்ன அஞ்சலியை பார்த்தோ வந்து இப்போ என்ன நான் இது எதையுமே செய்யல. சரி ஓகே என்னடா இது அஞ்சலி வந்து இப்போ என்ன தெரியாம தப்பு பண்ணிட்டா தான் மாமன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அடுத்தடுத்து வந்து இப்போ என்ன நான் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருந்தேன். ஆனா இவ வந்து பண்ண காரியத்துக்கு இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு வரலாமா, இவ வந்து இப்போ என்ன வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன முடிவு பண்றாங்க. உண்மையிலேயே வந்து இப்போ என்ன இது ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் வந்து இப்போ என்ன நம்ம இலக்கியா நினைச்சது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இந்த அஞ்சலியும் பைரவியும் நினைச்சது எதுவுமே நடக்காம அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ இந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுவும் பிரியா மாசன்ட்ரி கொடுத்து கல்யாணம்லாம் கார்த்திகை பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து இப்போ சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.